தூய்மை பணியாளர்கள் புரோட்டஸ்ட் இங்க நடந்துட்டு இருந்தது. இங்க யூனிஃபார்ம் பேட்ச் இல்லாத ஒரு காவலர் என்ன பண்றாருன்னா கடுமையான வகையில தாக்குறாரு. அப்ப வந்து தொழிலாளிகள் கேட்கிறாங்க, இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது அவர் வந்து நான் போலீஸ்காரன், நாங்க வந்து யாருன்னு விசாரிக்கும் போது நீங்க போலீஸ் தானே நெல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் அங்க இருந்து அவர் வந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணி ஓடிடுறாரு. சார் அப்ப நாங்க ஏன்னா போலீஸ்காரங்க தனியா இருக்காங்க, யூனிஃபார்ம்ல இருக்காங்க, அவங்க அரெஸ்ட் பண்றாங்க, தோழர்களை வண்டியில ஏத்துறாங்க. இடையில இவர் ஒருத்தர் நின்றுட்டு ஏடா கூடமா தாக்குறது, காலை வச்சுட்டு இடிக்கிறது, இந்த அவரு என்னன்னா அடிச்சு இழுக்கிறது, மேல இருந்து விட்டு அது மேல ஒரு தோழர் உட்கார்ந்துருந்தாரு. அவரை பாத்தீங்கன்னா காலை பிடிச்சி இப்படி இழுத்து கீழே போடுறாரு. ஸோ அப்ப இவர் நாங்க கேட்கும் போதுதான் இவர் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது அவர் அங்க இருந்து மூவ் பண்ணி வந்துடுறாரு. மூவ் பண்ணி வரும்போது தான் யாருன்னு விசாரிக்க வந்ததுக்கான தோழர்களை திருப்பி ஓடி வந்து பின்னாடியே ஒரு போலீஸ் பட்டாளம் ஓடி வருது. நான் யாருன்னு வந்து விசாரிக்க வந்தவங்கள பின்னாடியே ஒரு போலீஸ் பட்டாளம் எங்களை வந்து நீங்க இவங்களை ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தில் முன்னாடி நிக்கிறவங்களை வந்து அரெஸ்ட் பண்றது. இப்ப என்னன்னா இப்ப எங்களை வந்து முன்னாடி நின்ன தோழர்கள் ஒரு 4 பேரை தூக்கி இல்ல அவருக்கு போலீஸ்னு வந்து போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. நீங்க போலீஸ்னா இங்க நிக்க வைங்க, நாங்க கேட்கிறோம் போலீஸ்னா யாருன்னு காட்டுங்கன்னு சொல்றோம். அவங்க இது வரைக்கும் அவங்க எதுவும் பதில் சொல்லல. இப்போ அரெஸ்ட் பண்ண தோழர்கள் என்னன்னா அங்கங்க இருந்து திருப்பி வந்து இங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் தோழர்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா நான் இங்க நல்ல முறையில தான் இருக்கேன். தோழர்கள் இந்த அங்கங்க எதுவும் பிரச்சனைகள் வேண்டாம், பொதுமக்களுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்துக்கோங்க. நம்ம போராட்டத்தோட நியாயம் ஜெயிக்கணும். போராட்டத்தை எந்த வகையிலும் திசை திரும்புறதா மாறிடக்கூடாது. அதனால நம்மளோட ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராடுங்க. தமிழ்நாடு அரசுக்கு விஜய் கவர்மெண்ட்டுக்கு கட்சிகள் உருவாக்குறாங்க. இந்த மாண்புமிகு முதல்வர் இந்த மாதிரி டிசிங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். நான் அரசாக தயார், எப்பவுமே தயார். நான் போராட்டத்தில் இல்லை. சொல்லாது